இந்த பொண்ணு ஒரு பேட்சை தொடும்போது சடனா வேற ஒரு உலகத்தை பார்க்க, இதனால பயந்து போய் கத்துறப்போ அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலான்ட்டு அந்த பேட்சை தொடும்போது அந்த உலகம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல இவளை சுத்தி நிறைய வயல்களா இருக்கு. அப்ப தூரத்துல ஒரு சிட்டி இருக்கதை பார்த்து இவன் நடந்து போகும்போது தலை இடிச்சிரும். இவளோட பிசிக்கல் பாடி இந்த உலகத்துல இருக்கிறதுனால அந்த இடத்த இவளால சரியா பார்க்க முடியல. அந்த பேட்ச் ஒரு பேப்பர் துண்டை வச்சு எடுத்து வச்சுக்கிறா. இப்ப இவளோட அப்பாட்ட அந்த பேட்சை டச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க சொல்றா. ஆனா அவர் அதை தொட்டு பார்த்துட்டு என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லுவாரு. இப்ப இந்த பொண்ணு அந்த பேட்சை தொட்ட உடனே கார்ல உட்கார்ந்தபடியே அந்த உலகத்துல பறந்து போயிட்டு இருக்கா. பின்னாடி சிட்டி இருக்கத பார்த்து இந்த பொண்ணு காரை நிறுத்த சொல்லி கத்தவும், அப்பா இவ ஏதோ பிராங்க் பண்றாளோ நினைச்சு இவட்ட இருந்து அந்த பேட்சை வாங்கி வச்சுக்கிறாரு. அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பேட்சை எடுக்கிறதுக்காக இவ டச் பண்ண உடனே மறுபடியும் இவளோட கண்ணுக்கு அந்த உலகம் தெரிய ஆரம்பிக்கு. இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் பிளாக் பண்ணி தடுக்கு. என்னன்னு பார்த்தா வீட்டுல இருக்க ஸ்டெப்ஸ்ல தான் தடுக்கி விழுந்திருப்பா. அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக ரோட்டுக்கு வந்து சிட்டி இருக்க இடத்த டைரக்ஷன் வச்சு செக் பண்ணிக்கிறா. இப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போய் அந்த பேட்சை டச் பண்ணி பார்க்கும்போது அந்த சிட்டி இருக்க இடத்துக்கு ரொம்ப க்ளோஸாவே வந்துடுறா. அங்க இன்னுமே என்ன இருக்குன்னு தெரியறதுக்காக அவ நடந்து போயிட்டு இருக்கப்போ இவளோட கால் ஃபுல்லா தண்ணியாகி இப்போ ஒரு ஏரியில நடந்து போயிட்டு இருப்பா.